இந்திய அரசியல் சாசனம் இந்திய நாட்டு மக்களுக்கு வழங்கியிருக்கிற பருவமடைந்த அனைவருக்கும் வாக்குரிமை என்கிற அந்த உரிமையை தட்டி பறித்து வாக்காளர் சேர்ப்பு பணியை அலங்கோலமாக நடத்தி பாஜகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளையும் வெற்றி பெற வைக்கிற முயற்சியில் தேர்தல் ஆணையம் இறங்கியிருப்பது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. இந்திய அரசியல் சாசனத்தை உதாசீனப்படுத்தக்கூடிய இந்த நடவடிக்கை எதிர்காலத்தில் மோசமான விளைவுகளை உண்டாக்கும் என்கிற நிலைமை இன்றைக்கு உருவாகியிருக்கிறது. ஏற்கனவே பீகார் மாநிலத்தில் இப்போது நவம்பர் மாதம் 11ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் திடீரென்று ஜூன் மாதம் 24ஆம் தேதி தேர்தல் ஆணையம் ஒரு சிறப்பு அறிவிப்பினை வெளியிட்டு பீகார் மாநிலத்தில் தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணியை மேற்கொள்ளப் போகிறோம் என்று அறிவித்தது. ஆனால் இப்படியான பணி மேற்கொள்ளுகிற போது வழக்கமாக தேர்தல் ஆணையம் கடைபிடிக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற எல்லா அரசியல் கட்சியுடைய கருத்துக்களை கேட்டு முடிவு செய்வது என்கிற அந்த குறைந்தபட்ச நடவடிக்கை கூட மேற்கொள்ளாமல் தானடித்த முப்பாக யாரோடும் கேட்காமல் அந்த தீவிர வாக்காளர் திருத்த பட்டியல் நடவடிக்கையை அவர்கள் மேற்கொண்டார்கள். அதாவது ஜூன் மாதம் 25ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 25ஆம் தேதிக்குள் 30 நாளைக்குள் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய 7.25 கோடி வாக்காளர்களும் தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு மனு மூலம் தங்களுடைய வாக்குகளை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் அறிவித்தார்கள். 7.5 கோடி 7.25 கோடி மக்கள், அதுவும் 80% மக்கள் கிராமப்புறங்களில் இருக்கிற அவர்கள் தங்களுடைய ஒரு மனுவை வாங்கி பூர்த்தி செய்து தேர்தல் ஆணைய அலுவலகத்தை கொண்டு ஒப்படைக்கக்கூடிய பணி என்பதை 30 நாளில் செய்து முடிக்க வேண்டும் என்று ஒரு அவசர கதிய நடவடிக்கை மேற்கொண்டார்கள். இது எப்படி சாத்தியம் என்று கேள்வி எழுப்பிய போதெல்லாம் தேர்தல் ஆணையம் அதை பற்றி காலிலேயே போட்டுக்கல. கடைசியில் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி அவர்கள் வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டார்கள். அதில் 60 வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பிறகுதான் 65 லட்சம் வாக்காளர்கள் ஏற்கனவே வாக்காளர் பட்டியல் இருக்கிறவருடைய பெயர்கள் விடுபட்டிருக்கிறது என்பது தெரிய வந்தது. அந்த 65 லட்சம் பேருடைய வாக்காளர்கள் யார் யார் விடுபட்டிருக்கிறீர்கள் என்பதை கொடுக்க வேண்டும் என்று சொன்னபோது அதையெல்லாம் நாங்கள் அறிவிக்க முடியாது, அது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று தேர்தல் ஆணையம் மறுத்துவிட்டது. பிறகு பல்வேறு அமைப்புகள் சார்பிலே உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து இந்த தேர்தல் ஆணையம் தொடுத்திருக்கிற இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணியை உடனடியாக தடை செய்ய வேண்டும், அதை ரத்து செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்திலே வழக்கு போட்ட போது உச்சநீதிமன்றம் அந்த விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டு பல கட்ட விசாரணைகளை நடத்தினார்களே தவிர உருப்படியாக இது அரசியல் சாசனத்துக்கு பொருந்துமா பொருந்தாதா என்கிற அந்த அடிப்படையான கேள்வி அவர்கள் காதிலேயே போட்டுக்கொள்ள அதை விசாரணைக்கே முன்வைக்கவில்லை. கடைசியாக அவர்கள் நீங்கள் 11 ஆவணங்களை சொல்லியிருக்கீங்க, ஏன் தேர்தல் ஆணையத்தினுடைய வாக்காளர் அட்டையை வைக்கல, ஆதார் அட்டையை ஏன் சேர்க்கக்கூடாது, ஒரு ரேஷன் கார்டு அட்டையை ஏன் சேர்க்கக்கூடாது போன்ற கேள்விகளை தான் கேட்டாங்களே தவிர இந்த தீவிர தேர்தல் வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்பது சட்ட விதிகளுக்கு புறம்பானதா அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டதா என்பதை அவங்க விவாதித்து இன்னைய வரைக்கும் அவங்க அந்த விவாதத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை. உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த விசாரணை கூட ஒரு உருப்படியாக நடந்ததா என்கிற உருப்படியாக நடந்ததா என்பது ஒரு விவாதத்துக்குரிய பொருளாக இருக்கிறது. கடைசியாக நீங்கள் ஆதார் அட்டையாவது இந்த 11வது ஆவணத்தோடு 12வது ஆவணமாக சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று அவங்க உத்தரவிட்ட போது தேர்தல் ஆணையம் இது குடியுரிமையை நிரூபிப்பதற்கான இது போதுமான ஆவணம் அல்ல, எனவே அது சேர்த்துக்கொள்ள முடியாது என்றுதான் உச்சநீதிமன்றத்திலே கடைசியாக தெரிவித்தார்கள். கடைசியாக உச்சநீதிமன்றம் மன்றாடி அவங்ககிட்ட ஏதோ தேர்தல் ஆணையத்தை கெஞ்சி கேட்டு தான் 12வது ஆவணமாக நீங்கள் ஆதார் அட்டையை சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று அவங்க கணக்கு போட்டாங்க. அந்த அடிப்படையில் அந்த பீகாரில் மேற்கொள்ளப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியல் மீண்டும் சரிபார்க்கப்பட்டு இப்பொழுது அக்டோபர் 1ஆம் தேதி அந்த வாக்காளர் பட்டியல் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த வாக்காளர் பட்டியலில் பார்த்தா ஒரு 4.25 லட்சம் பேர் வாக்காளர் பட்டியலில் பேர் இல்லை, 21 லட்சம் பேர் புதிதாக மனு கொடுத்து சேர்த்திருக்கிறார்கள், ஏற்கனவே இருந்தவங்க சேர்த்துருக்காங்க, ஒரு 4.5 லட்சம் பேர் புதுசாக வாக்காளர் பட்டியலில் சேர்த்திருக்கிற நிலைமை என்பதுதான் வருகிறது. இந்த 3.5 லட்சம் பேர் யார் யார் நீக்கப்பட்டிருக்கான்னு பார்க்குற போது அதில் பல தொகுதிகளில் பெண் வாக்காளர்கள் வெகுவாக விடுபட்டிருக்கிறார்கள். சில தொகுதிகளில் சிறுபான்மையுடைய வாக்காளர்கள் வெகுவாக விடுபட்டிருப்பதை அதை பரிசீலிக்கிற போது பார்க்க முடிகிறது. எனவே தேர்தல் ஆணையம் அதாவது ஒரு 200 ஆண்டு காலம் போராடி தான் இந்தியாவில் எல்லாருக்கும் பருவமடைந்த அனைவருக்கும் வாக்குரிமை என்கிற அந்த கோட்பாட்டை நாம் ஏற்றுக்கொண்டோம். 1947 விடுதலைக்கு பிறகு அரசியல் சாசனம் நமக்கு அந்த வழிமுறை கொடுத்தது. அந்த வழிமுறையை தட்டி பறிக்கிற முறையில் இன்றைக்கி முறையாக தகுதியானவர்களுக்கு வாக்குகளை பறிப்பதும்
தகுதியில்லாத போலியான வாக்குகளை மறைமுகமாக சேர்த்து அதிகப்படியானவர்களை சேர்த்து தேர்தலையே ஒரு மோசடி தேர்தலான மாற்றுவதற்கான ஒரு முயற்சியை தான் மேற்கொண்டிருக்கிறார். இன்னும் உச்சநீதிமன்றம் அந்த வழக்கை விசாரித்து கொண்டிருக்கிறது. இறுதியான முடிவு இன்னும் வெளியிடப்படவில்லை. அதுக்குள்ளே இப்போ தேர்தல் ஆணையம் என்ன அறிவிச்சிருக்குன்னா, அடுத்த கட்ட தேர்தல் நடக்கக்கூடிய தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்காளம், திரிபுரா, பாண்டிச்சேரி உள்ளிட்ட அசாம் உள்ளிட்ட மாநிலங்களில் நாங்கள் இப்போ எஸ்ஐஆர் அந்த தீவிர வாக்காளர் திருத்த பட்டியலை பணியை மேற்கொள்ள போகிறோன்னு அறிவிச்சிருக்காங்க. இப்படி அறிவிக்கிற போது குறைந்தபட்சம் மாநிலத்தினுடைய கட்சிகளையாவது கூட்டு பேச வேண்டும் என்கிற அந்த குறைந்தபட்ச, அதாவது தேர்தல் ஆணையத்தினால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கூடிய கட்சிகளை கூட அவங்களுடைய கருத்துக்களை கூட கேட்பதற்கு தேர்தல் ஆணையம் தயாராக இல்லை. திடீரென்று இப்போ என்ன மாதிரி அவங்க செய்ய போகிறாங்க, என்னென்ன ஆவணத்தை கேட்க போகிறாங்க, இந்த முறை எப்படி நடக்க போகுது என்பதெல்லாம் மிகப்பெரிய சந்தேகங்களை எழுப்புகிறது. அது மட்டும் இல்லை, ஏராளமான போலி வாக்காளர்கள் சேர்க்கப்படுவதற்கான தயாரிப்புகள் நடப்பதாக செய்திகள் இப்போ உலாவிக்கிட்டு இருக்கு பல முறையில். ஆகவே இந்த சிறப்பு தீவிர தேர்தல் வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கை தமிழ்நாட்டுக்கு வருமானால் அது தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குரிமையை முழுமையாக பறிக்கிற நடவடிக்கையாகத்தான் இருக்கும். உதாரணமாக இப்போ அவங்க 11 ஆவணங்கள் இதுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையத்தின் சார்பில் வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளுகிற போதெல்லாம் இப்படி ஆவணங்கள்லாம் எதையும் கேட்ட வரலாறே கிடையாது. யாரும் மனுக்கள் இவங்க போய் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தான் வீடு வீடாக சென்று வாக்காளர்களை பரிசீலித்து அவரை சேர்க்கணுமா நீக்கணும்னு முடிவு பண்ணுவார். இப்போ என்னென்னா வாக்காளரே சென்று மனு கொடுக்கணும் என்கிற மாதிரியெல்லாம் கொண்டு வருவது அதிகப்படியான மக்கள் தங்கள் அறியாமையின் காரணமாக விடுபட்டு போவதற்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, குறிவைத்து தமிழ்நாட்டில், கேரளாவில் எதிர்கட்சிகளாக இன்றைக்கு ஆளுங்கட்சிகளாக இருக்கிற திமுக, மார்க்சிஸ்ட் உள்ளிட்ட அதனுடைய கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகளை வெகுவாக குறைப்பதற்கான ஆபத்து தான் இன்னைக்கு இருக்கு. ஆளுகிற தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கூட்டணி கட்சிகள், கேரளாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதனுடைய கூட்டணி கட்சிகள் அவர்களுக்கு ஆதரவான வாக்குகளை எல்லாம் பறித்து பாஜக, அதிமுக அவர்களுக்கான வாக்குகளை அதிகரித்து போலி வாக்காளர்களை அதிகமாக சேர்த்து எப்படியாவது ஒரு மோசடி தேர்தலை நடத்தி முடித்து விடலாம் என்று கங்கணம் கட்டி தேர்தல் ஆணையம் செயல்படுவது வன்மையான கண்டனத்துக்குரியது. தமிழ்நாடே இதை கண்டித்து ஒரு போர்க்களமாக மாற வேண்டிய ஒரு தேவை என்பது இருக்கிறது. ஏற்கனவே பீகாரில் மிகப்பெரிய கொந்தளிப்பான சூழ்நிலை ஏற்பட்டு அதற்கு பிறகுதான் தேர்தல் ஆணையம் கொஞ்சமாவது படிஞ்சு வந்தது. இப்பயும் கூட முழுசாக சரி பண்ணப்படலை. தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட ஆபத்து வருவதற்கு முன்னாலே தமிழ்நாட்டு மக்கள் கொந்தளித்து நம்முடைய வாக்குரிமையை பறிக்கிற உரிமை தேர்தல் ஆணையத்துக்கு கிடையாது என்பதை அழுத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வாக்காளர்களும் சொல்ல வேண்டிய ஒரு தேவை என்பது இருக்கிறது. பாஜகவை பொறுத்தவரையில் அதனால்தான் தேர்தல் ஆணையத்தை தங்களுடைய கைப்பிடியில் வைத்துக் கொள்வதற்கு நோக்கத்தோடு சில சட்ட திருத்தங்களை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. தேர்தல் ஆணையர்களை நியமிக்கணும்னா ஒன்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, ரெண்டாவது எதிர்க்கட்சி தலைவர், மூணாவது பாரத பிரதமர். இவங்க தான் 3 பேரும் சேர்ந்து தேர்தல் ஆணையர்களாக யாரை தீர்மானிக்க வேண்டும் என்பது தான் இதுகாரும் இருந்து வந்திருக்கிற விதி. ஆனால் இப்போ என்ன பண்ணாங்க, தலைமை நீதிபதி அதிலேருந்து நீக்கிட்டாங்க, சட்டம் போட்டாங்க. அந்த நீக்கினது சரியா தப்பாங்கிற வழக்கு இன்னும் நீதிமன்றத்தில் இருக்குது. அதை பற்றியெல்லாம் அவங்க கவலையே படலை. அதுக்கு பதிலாக மத்திய அரசுடைய இன்னொரு பிரதிநிதி. அப்போ என்ன, தேர்தல் ஆணையரை யார் நியமிக்கலாம்னு சொன்னால் பாரத பிரதமர், மத்திய அரசுடைய இன்னொரு பிரதிநிதி, அப்புறம் எதிர்கட்சி தலைவர். 3ல் 2 பேர் அவங்க பிரதிநிதி ஆகிட்டாங்கன்னா அவங்க யாரை சொல்கிறாங்களோ அவங்க தான் ஆணையராக தீர்மானிக்க முடியும். அப்படி தேர்தல் ஆணையரை தீர்மானிப்பதற்கு கூட தங்களுடைய கைப்பாவைகளை வைத்து தீர்மானிக்கிற இந்த நடைமுறை, அதே மாதிரி வேறு பல, அதாவது வாக்குச்சாவடி பதிவானால் அந்த சிசிடிவியினுடைய காட்சிகளை நாங்கள் யாருக்கும் தரமாட்டோம், சிசிடிவி காட்சிகளை நாங்கள் 45 நாள் தான் வச்சுருப்போம், அதுக்கு பிறகு அழிச்சிடுவோம் போன்ற இப்படியான சட்ட திருத்தங்களை எல்லாம் சொல்லி மேற்கொண்டு தேர்தல் ஆணையத்தை முழுக்க முழுக்க தங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு கருவியாக இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை பயன்படுத்தியிருக்க நம்ம பார்க்குறோம். முன்னாள் தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடிய ஓபி ராவத்து, அதே மாதிரி எஸ்எல் குரேஷி, அதே மாதிரி அசோக் லவாசா போன்ற தேர்தல் ஆணையர்களே இந்த சிறப்பு சீர்திருத்தம் என்பது தேவையில்லை, இது அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது என்று சொல்லியிருக்காங்க. பல மத்திய அரசு மாநிலங்களில் பணியாற்றக்கூடிய ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் அவங்க மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க, தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க.
எதிர்க்கட்சிகள் எல்லாரும் வலுவாக கண்டிச்சிருக்காங்க. ஆனால் எதை பற்றியுமே கவலைப்படாமல் தேர்தல் ஆணையம் அவங்க தீர்மானிப்பது தான் நாட்டில் நடக்கணும் என்கிற முறையில் தானடிப்பாக போவது என்பது தேர்தல் ஆணையமே ஒரு ஆணவ போக்கோடு செயல்படக்கூடிய இந்த போக்கு ரொம்ப ஆபத்தானது. எனவே மக்களுடைய வாக்குரிமையை பறிக்கக்கூடிய இந்த நடவடிக்கையை எதிர்த்து தமிழ்நாடு ஒரு போர்க்களமாக மாறணும். எல்லா வாக்காளர்களும் களத்துக்கு முன்வர வேண்டும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறோம்.